Satyabhama Institute of Science and Technology, Chennai. வணக்கம். போன 27ஆம் தேதி வேர்ல்டு தியேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க நம்ம ஜனங்ககிட்ட எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே பையாவை செலக்ட் பண்ணி அன்றைக்கி இந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு. ஒரு முக்கியமாக 4 சிட்டியில் மட்டும். சென்னையில் கமலா தியேட்டர்ஸில் ஒரு 2 ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கும். நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ எத்தனை வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன். நான் 60 வாட்டி படம் பார்த்துன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு நான் 20 தடவை பார்த்துருக்கேன், 30 தடவை பார்த்துருக்கேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அது எப்படி ஒரு படத்தை இத்தனை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். நானும் சின்ன வயசில் ஒரு நல்ல பிடிச்ச படங்களை ஒரு 10 வாட்டி 5 வாட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் பையாவை மட்டும் பர்டிகுலராக நான் நிறைய வாட்டி பார்த்தேன் பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருப்பதி பஸ்ஸில் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஜனங்களுக்கு இதை திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். அது இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் ஒரு தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை, அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். அது ஃபஸ்ட் டே செகண்ட் டே இந்த மாதிரி ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இடம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம். நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு. ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த சாங் ரீரிலி ஒவ்வொருத்தங்களும் ஒன்மோர் கேட்டாங்க. அந்த அடடா மலையும் சரி, அதுக்கப்புறம் என்காத சொல்ல சாங்கை 2 முறை அந்த 2 சாங்கையுமே அவங்க ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அது கூட தேட்டரில் அந்த தேட்டர்லேயும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க செயல்படுறாங்க. ஒரு சாங் அப்படி அப்படி 2வது வரியை ஆடியன்ஸே சொல்ல வைக்கிறது. இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டெக்னீஷியனும் மைண்டில் போனாங்க. அது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைரக்டர் ஒரு கதை அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கிறது பையா மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அதில் பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு 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 ட்ராவல் மூவி, ஒரு சின்ன கதை, அதை வச்சுட்டு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா பெரிய காரணம் என்னன்னா அதில் டெக்னீஷியன்ஸ். யுவன் சங்கர் ராஜா சார் இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உள்ள கதையும் சரி கண்டென்ட்டும் சரி டேரக்டரும் சரி ரொம்ப கிளீன்ஸா இது பண்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ உள்ள படங்கள் ஒரு 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 வைப்ரேட்டா இருக்கு, அதனாலதான் நாங்க மூவி பார்க்க வரோம்னு சொல்லி ஒரு காரணத்தை மிங்கிள் பண்றேன். இதை பத்தி ஐயோ அப்படியெல்லாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது. எனக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான டைரக்டர்ஸு, மிக மாஸ்டர் பீஸு அப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முதலே நிகழ்ந்துருச்சு. அதோடைய மிச்ச சொச்சமாக தான் நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு சிலது என்னென்னா ஒரே டைப் ஆஃப் படங்கள், ஒரு சில சாங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி சில படங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கலாம். எப்பயுமே அந்த காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி எப்பயுமே எல்லா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக பேசுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எம்ஐ சுவாமிநாதன் சாங்கு தான் பிடிக்கும். நான் அப்போ இளையராஜாவை பயங்கரமாக ரசிக்கும் போது அவர் என்னென்னா டே எம்எஸ்வி மாதிரி வருமாடாம்பார். அப்புறம் வைரமுத்து சார் கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு கண்ணதாசன் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று நடக்குங்கிறது எப்பயுமே நிஜம். அது காலகட்டத்தின் கட்டாயம் மாதிரி இருக்கும். அதனால் பழைய மாஸ்டர்ஸை நம்ம பழைய கிரேட் டைரக்டர்ஸை நம்ம எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கிட்டதை அவங்ககிட்ட நம்ம லேர்ன் பண்ணது தான் நம்ம நம்மளுடைய ஏதோ நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் கலந்து ஏதோ தர்றோம். அதனால் அப்படி சொல்ல முடியாது.
கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒரு சவுண்டு ஒன்று இருக்கும். நம்ம என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் சொல்லுவோம், அந்த மாதிரி ராஜா சார் சாங் தான் இருப்போம். ரகுமான் அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாது. ரகுமான் சார் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேர் எழுச்சியாக இருந்துச்சு. இப்போ வந்து அனிருத் பண்ணுறாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கூட வருவாங்க. பாலா சார்ட்ட ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து வியக்கிறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ சொன்னார், நாளைக்கு புதுசாக வர இயக்குனரை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்லி விகடனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதனால் வந்து நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நேற்று இருந்தவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா அந்த நெருக்கடி, ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள். அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ, இப்பயும் வந்து ஒரு நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து படிச்சுட்ருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன். அந்த தம்பி சொன்னாங்க, நான் வந்து 16 தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை, ஒரு அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது, தேட்டர் முள்ள உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம். சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம். அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன். அதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்டிக் இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார், எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு. அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, தவறுகளே இல்லைன்னு சொல்ல. அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம். பொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க டைரக்டர் நீங்கள், கௌதமேனன், முருகதாஸ், இப்போ ஏன் அவ்வளோ கேப் திருப்பி கம்பேக்? பயம்தான். பயமா இல்லை சார், யாரும் உங்ககிட்ட கதை கேட்க வர்றது இல்லையா? இல்லை அப்படி இல்லைங்க, முடிவு நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான கதை கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை வந்து சரியாக ஒரு 100% நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் சரியாக செய்யணுமேங்கிற ஒரு அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை, நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை. ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமான்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஃபுல் துடிப்போட பண்ணும்போது இருக்கிற ஒரு படம், ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது. காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது. நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ஒரு ரன்னு மாதிரி, ஒரு சண்டைக்கோழி மாதிரி, ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டைலாக நான் என்கிட்ட வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல. டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலாம் கேட்குறான், உங்கள் சண்டைக்கோழி மாதிரி இல்லையே, உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே, உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு துடிப்பு இருந்திருக்கும், அதுலேருந்து ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு, எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு. நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன், அப்படி என்ன கேப்பாகவே நினைக்கல. நான் இப்போ தான் போய் வாரியர் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவோம், இல்லை ஒரே வருஷத்துக்கு 2 படம் கூட வந்த காலகட்டம் இருக்கலாம். இப்போது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறையோட, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சரியாக பண்ணணுமேங்கிற ஒரு பயத்தோட அதானே வழியே, மற்றபடி வர்றது இல்லை. நம்மளை கேட்கலன்னு சொல்லியோ, நம்மளை தேடி வரலன்னு சொல்லியோ, என்றைக்கும் யாரையும் நினைவு வச்சுட்டு யார் பாராட்டு விழாவோ இவர் எப்படா வருவார்னோ யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், மிக முக்கியமான டைரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க புதுசாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்தாங்கிறது அந்த படத்தில் தெரியும். சுதா கொங்கரான்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட் எடுத்த படம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் தேடி போய் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா? யாராவது அவங்க எங்கே இருக்காங்க இண்டஸ்ட்ரி மொத்தம் தெரிஞ்சிச்சா? அவங்களா ஒரு கதை பண்ணி அதுலேருந்து மீண்டு அடுத்து படம் எடுக்க வராங்க. மாநாடு எடுக்க முன்னாடி வெங்கட் பிரபு என்ன பண்ணாரு யாரும் கேட்டாங்களா? விக்ரமேதா டைரக்டர் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சும்மா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அதுக்குள்ளே ஏதோ சம்திங் சின்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ முருகதாஸ் திடீர்னு சல்மான்களோட போய் ஓகே பண்ணிட்டு வர்றாரு.
யாரையும் நினைவுபடுத்திட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து யாருக்காக பாராட்டு விழாலாம் எடுக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த ஃபஸ்ட் படம் கேவி ஆனந்த் எடுத்தார், அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அயன்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அந்த கேப்பில் சும்மா இருந்தான்னு அர்த்தமா? அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணணும் விருப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 12th ஃபெயில்னு ஒரு டேரக்டர் 70 வயசுக்கு மேலே சூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷம் எங்கே போனார்? ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த சினிமாவில் இருக்கிற யாரும் படம் பண்ணுறது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் அவர் சினிமாவில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா, ஒரு நல்ல தாட் வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங்கு, ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க. இதே கேள்வி வந்து ஊருக்கு போனாலும் வந்து ஏர்போர்ட் போனாலும் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க, எப்போ சார் உங்கள் படம்? அதை நான் குறை சொல்ல, அது வந்து அவங்களுடைய நம்ம முன்னாடி கொடுத்த ஒரு படத்துக்காக கேட்குறாங்க. நான் சென்னைக்கு வந்து 92 வந்தேன், 2000 தான் படம் பண்ணேன். இந்த கேப்பில் வந்து நிறைய ஒரு சேகாரம் இருந்துச்சு, ஒரு ஒரு அதுக்காக ஒரு பிராயச்சித்தோடு இருந்து நம்ம ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக அந்த ஸ்பிரிட்டோட ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தோம். நடுவார சின்ன சின்ன ஒரு சில படங்கள் ஓடாமல் போனது, கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கலாம். நம்ம அதுக்காக வந்து சினிமா விட்டு போயிட்டோம், சினிமாவில் வந்து நம்மளை யாரும் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் வந்து ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் வந்து கதை சொல்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க. எந்த ஹீரோஸும் கூட படம் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லை, நம்ம விரும்பணும் முதல்ல. அதுக்கான கதை நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் யார் கதை போய் தட்டுறதோ எங்கே போய் நிற்கிறதோ எனக்கே விருப்பமே இருக்காது. யாரோட போய் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான படம் கூட நம்ம பண்ணலாம். இப்போயும் மிகப்பெரிய ஒரு படத்துக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. நான் வந்து மகாபாரதம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதில் அபிமன்யுவும் அர்ஜுனனும் பெரிய பார்ட்டாக வச்சுட்டு இந்தியிலேருந்து பெரிய ப்ரொடியூசர்ஸு, மாபெரும் பட்ஜெட்டு, அதுக்கான ஒர்க்கில் இருக்கோம். அந்த ஒர்க்கும் பேசிக்கான ஒர்க்குக்கே ஒரு பெரிய ஒரு வேலை எடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கான ஒர்க் இருக்கும். அந்த படம் தான் அடுத்த படமானா 100% அது வந்து ஆர்டிஸ்டாக செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். இடையில கூட இன்னொரு படம் கூட நம்ம எடுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேங்கிறத முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை. இது பையா அந்த படத்துக்கான ஒரு நேரம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை தூண்டுதல் நான் இவ்வளோ பேசிட்டேன். அவ்வளோ ஒரு படம் ஜெயிச்சா 100 கோடி 200 கோடின்னு 3 நாளே வாழ்க்கை சொல்லிச்சு ஒட்டுறாங்க, சக்ஸஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க இவ்வளவு மூவி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. அப்போ உள்ள காலகட்டங்கள்ல ஜெயிச்சா ஓகே அடுத்த படத்துக்கு போயிடறாங்க. ஆனா இப்போ உள்ள டைரக்டர்ஸ் வந்து ஜெயிச்சா அடுத்த நிமிஷமே வந்து என்னுடைய சம்பளம் வந்து 80 கோடி 100 கோடி 150 கோடி தான் வரும். அப்பேற்பட்ட ஒரு டேப் ப்ராசஸ்ல வந்து செயல்படுறாங்க. உங்களுடைய பார்வையில இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பையா ரீரிலீஸ் தானுங்க. இந்த கொஸ்டின்ல எதுக்கு பம்பல் மாட்டி வரீங்க? வேணாம் கேக்குறோம். ஏன்னா எங்களுக்கு பேர் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு இதெல்லாம் எடுத்து போதே வராங்கன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு பேர் ஹைப் சார், அது உங்க அந்த ஆளகத்தை கேக்குறோம். ஏன்னா பார்த்த உடனே வந்து இதுக்கெல்லாம் நான் ஆதங்கப்பட்டாலோ இதுக்கெல்லாம் பதில் சொன்னாலோ நான் இதுலேருந்து இதை பழைய ஆள மாதிரியும் நான் இதை விரும்பாத ஆள் மாதிரி ஆகிடும். நான் ரன்னு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு சில நேரங்களில் என்னை பற்றி சொன்னாங்க, இன்னும் வந்து இப்போ 100 கோடி ஒரு சிலர் வந்து நெருங்கிடுச்சுன்னு சொன்னப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே அவர் 1 கோடி சம்பளம் கேட்குறாரப்பா அப்படின்னு ஒரு டாக் என்னை பற்றியே இருந்துச்சு. நான் உண்மையிலே யார்கிட்டையும் இப்போ கேட்டதே கிடையாது. அது யாரோ ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணது. ஜிவி சார் தான் எனக்கு வந்து 1 கோடி தான் சம்பளம் தரணும்னு சொல்லி 1.25 ரூபா சம்பளம் எனக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அது நானே கேட்கல. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக் இருந்துச்சு. அது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக டேரக்டர்ஸில் என்ன தோணியிருக்கும், இப்போ தான் இப்போ வந்தாங்க அதுக்குள்ளே 1 கோடி சம்பளமாப்பா அப்படி கூட பேசியிருப்பாங்க. நான் இன்றைக்கி உள்ள ஒரு சில டேரக்டர்ஸ் பார்த்து அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, என்னையும் வந்து லேசாக ரொம்ப பழசாயிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு ட்ரெண்டு. சின்னதாக ஏதாவது சொல்லி செஞ்சு ஒரு பொருளை விற்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ஓடும். படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படி ஒன்று போட்டால் ஒன்று அதுக்கு ஒரு பெப்பு உரிமைகளுக்காக கூட செய்வாங்க. ஒரு சிலதில் உண்மை இருக்கலாம், ஒரு சிலதில் வந்து அது சும்மா ஒரு இதுக்காக செய்யலாம். அதை பற்றி நம்ம சொல்லுங்க. ஒன்றும் இப்போ வந்து வேற ஸ்டேட்ல இருக்க படங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா கதைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்குள்ளதான் ஹீரோ நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து ஹீரோக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, ஹீரோஸும் உள்ள வந்து இதை மாற்றணும் அதை மாற்றணும் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் எந்த படத்துல இப்படி மாத்திருக்காங்க? நிறைய படங்கள் ஒரு படம் உதாரணம் இந்த காலகட்டத்திலயும் யாரு சொல்லுங்க, லோகேஷ் கனகராஜ்ல போய் யாரும் எதுவும் மாத்திரவே முடியாது. நல்லா தெரியும் எனக்கு அவரை. அவர் சொல்றதுதான் கதை. அவருக்கு ஹீரோவுக்காக படம் பண்றாரு, ஹீரோவுக்காக விரும்பி அவர் செய்யறது தான். வெற்றிமாறன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். வெற்றிமாறன் எந்த ஹீரோவுக்காக போய் கதை பண்றாரா? சூரிய கூட்டுச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவர் இருக்காரு.
இல்லையா? அப்படி எனக்கு என்னமோ தெரியலைங்க. நான் யார் அப்படி மென்ஷன் பண்ணி யார் பேசுறீங்க? கார்த்தி சுப்புராஜ், உதாரணத்துக்கு சொல்கிறேன். கார்த்தி சுப்புராஜ் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளோ ஹீரோயிசமான படங்கள் பண்ணுறவர், அவர் கிளைமேக்ஸில் சுட்டு சாகப்படுறாரு. அத்தனை பேர் சாகும்போது அவர் சாகுறாரு. அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியமான ஒரு இயக்குனர் நம்ம காலகட்டத்தில் இப்பயே கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்காங்களே. சொல்லுங்க, யாரை வந்து ஒத்துக்க வைக்க முடியும்? அப்படி வந்து கட்ஸோட ஒரு படம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாரை சொல்ல முடியுமா? கார்த்தி சுப்புராஜ் உதாரணம். இப்போ உதாரணம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அதை வந்து இமீடியட்டாக ஒத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைரக்டர் அங்கே தேவை. அவர் இருந்திருக்காரு, பண்ணியிருக்காரு. 100 பேரை நான் அடிப்பேன் சார், நான் வந்து அங்கேருந்து அப்படி ஃபைட் பண்ணுவேன் சார்னு லாரன்ஸ் மாஸ்டர் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் தானே. அந்த மாதிரியான புதுமையான ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் நம்ம கூடவே இருக்கிற இப்போ புது டைரக்டர் தானே வெற்றிமாறன். இந்தியா மொத்தமும் தேடிட்டு இருக்க ஒரு இயக்குனராக இன்னைக்கு இருக்கார்ல, அவரும் புது டைரக்டர். அப்படியெல்லாம் எந்த காலகட்டத்திலையுமே சரியான ஒரு ஆளை எந்த ஹீரோவும் குழப்ப முடியாது. அவங்க திடமாக இருந்தாங்கன்னா, கதையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, எல்லா காலகட்டத்திலையும் வந்து அப்படி சரியான டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அது தப்பு. ஸ்கிரிப்ட் பண்ணி முழுமையாக எழுதி வச்சிருக்கு. பார்க்கலாம், அதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே அமைஞ்சு வரணும். பையால வந்து கார்த்தி சார் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு முன்னால ஒரு 1000 பண்ணியிருந்தாங்க பருத்திவரன். ஜானரே மாறி வருதுனால இப்போ அவரை எப்படி? அது ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் வந்து கிரீன் பார்க்கில் தான் வச்சு சாருக்கு வந்து கதை சொல்கிறதுக்காக கார்த்தி வந்து அப்போ வந்து பருத்திவரன் படம் பண்ணி முடிச்சிட்டேன். 2வது படமும் 1001 அப்போ வரல. அப்போ வந்து நான் ஒரு கதை அவங்களுக்கு போய் சொன்னேன். சொல்லி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நான் உங்ககிட்ட வந்து ரன்னு மாதிரி ஒரு எதிர்பார்க்குறேன் சார். நான் அந்த சொன்ன கதை வந்து கொஞ்சம் பின்னாடி அந்த படம் தான் நான் வந்து அல்லு அர்ஜுனோட பண்ணுறதுக்கான ஒரு கதையாக, அதையும் நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அந்த கதை என்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அவர் தான் சொன்னார், நான் உங்ககிட்ட ரன்னு மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்னென்னா ஒரு நியாயமாக தெரிஞ்சது. ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு மனதில் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துருக்காரு. சரி சார் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம சொந்த படம், நம்ம திருப்பி பஸ்க்காக தான் கேட்டு போனோம். ஒரு 15 நாள் இருக்கும். நான் போயிட்டு ஈசிஆரில் ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸோட ஒரு 10 நாள் பேசியிருப்பேன். அந்த ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் 1001 ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ போயிட்டு இந்த கதையை சொன்னேன். இந்த கதை கேட்ட இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப தெரியுது, அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து டேய் அவன் எங்கடா சொல்லி கேட்டால் அவன் நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டானாடா அப்படி சொன்ன இடத்துல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனாங்கல்ல, அவரும் அதே பாயிண்டில் கனெக்ட் ஆனார். அதுக்கப்புறம் படம் மொத்தமும் சிரிச்சிட்டு இருந்தார், பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். இந்த படம் பண்ணலாம் சார்னு டிசைட் பண்ணோம். இந்த மாதிரி மாற்றி விட்டதுக்கு ரீசன் அவர் தான். அவர் தான் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டதுனால தான் எனக்கு கிட்டேருந்து இப்படி ஒரு கதை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை இல்லை. அப்படி தான் கார்த்தி சார். அந்த அல்லு அர்ஜுனோட ஸ்கிரிப்ட் வந்து என்ன சார், அது எதுக்கான காரணம் இப்போ நிறுத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? ஆமாம்மா, அதுக்கான காரணம் அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் போட்டோம். இடையில அவருக்கு வந்து அது தமிழ் தெலுங்கில் பண்ணுறதா இருந்துச்சு. அது ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து சேம் ரங்கஸ்தலம் படம் கூட அப்போ வரல. இன்றைக்கி இருக்கிற புஷ்பாவில் இருக்கிற லுக் இருக்குல்ல, அந்த சேலாப் லுக்கு தான் அந்த படத்துலையும். அவருக்கு தமிழில் பசங்க வர்றோம், இந்த மாதிரி லுக்கெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு 100 கொஸ்டின் அவருக்கு அல்லு அர்ஜுன் சாருக்கு அப்போவே இருந்துச்சு. 100% ஒர்க் அவுட் ஆகும் சார், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய லுக்கெல்லாம் மாற்றிலாம் பண்ணது கிடையாது அது வரைக்கும். பட் அதுக்கு இடையில இன்னொரு படம் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொன்னார். அந்த கேப்பில் என்னால் நான் வெயிட் பண்ண முடியல. அதில் தான் சண்டைக்கோழி 2 நம்ம வந்து பண்ணோம். அந்த கேப்பில் மிஸ் ஆச்சு. பார்க்கலாம். படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், பர்டிகுலராக யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில். மிக அற்புதமான சாங்ஸ். எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். முத்துக்குமாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ அற்புதமாக எழுதி கொடுத்தாங்க. அவங்க நம்ம கூட இல்லை இப்போது. ஜனங்களுக்கு வந்து சரியாக வேலை பார்க்குறவங்க மேலே அவ்வளோ பெரிய பேர் அன்பு இருக்குது. தேட்டரில் போய் பார்த்தா தெரியுது. அந்த முத்துக்குமார் மேலேயும்
யுவன் சங்கர் ராஜா அவங்க மேலேயும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோஅப் இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தையே ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்கு இடையில அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்படி தான் ரசிக்கிறாங்க இந்த படத்தை. அப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்தி சார், தமன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது. 2 பேருமே அப்போ வந்து என்னென்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால எங்கெங்கேயோ வண்டி போகும். நாங்கள் நினச்ச இடத்துலலாம் எடுப்போம். அவங்க 2 பேரையும் காரில் விட்டு நாங்கள் வாட்டி எங்கேயோ போயிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம். அதனால் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய பொறுமையும் ஒரு அந்த பேஷனும் இல்லாமல் அவங்களால வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நடிச்சிருக்க முடியாது. கார்த்தி சார்லாம் வந்து என்னென்னா அப்படி கார் ஓட்ட தெரிஞ்ச, ஒருவேளை அவருக்கு வந்து சரியாக வண்டி ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு படம், அவர் விரும்பின மாதிரியான ஒரு படம் வந்துருச்சு. ஒரு ஸ்டைலான ஒரு ஆளாக அவர் மாறி வந்ததில் பெரிய ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் தமிழ் தெலுங்கில் பெரிய ஹிட்டு. அவருடைய லுக் வைஸாகவும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த படத்தில். பட சார்பான எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு வந்து மனசோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.